கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. வீடு தேடி கிராமப்புற மக்களுக்கான திட்டங்கள் வந்துள்ளன. திமுக வேட்பாளர் பிச்சாண்டி தீவிர வாக்கு சேகரிப்பு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வயலூர், ஜமீன் கூடலூர், நீலந்தாங்கல், ஆவூர், ஓலைப்பாடி, பன்னியூர், அகரம், ஆங்குணம், வைப்பூர் ஆகிய கிராமங்களில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் பிச்சாண்டி வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியில் சிறப்பான இல்லத்தரசி திட்டம், இதில் பெண்களுக்கு ரூபாய் 8000 கூப்பன் வழங்கப்படும். எக்காரணத்தை கொண்டும் அதை செயல்படுத்தாமல் இருக்க மாட்டோம். கடந்த முறை திமுக கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த முறையும் சொன்னதை செய்வோம். கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்தபோது ஆவூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. தொகுப்பு வீடுகள், சிமெண்ட் சாலை அமைத்தல் போன்ற அனைத்து அரசு பணிகளையும் பல்வேறு அடிப்படை வசதிகளையும் செய்து முடித்திருக்கின்றேன் என்று அவர் பேசினார். நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலிலே மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்கினை அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என முதற்கண் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போன தேர்தலில் அதிகமாக ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சதால் தான் முதலமைச்சர் எனக்கு துணை சபாநாயகர் பதவியை ஓலப்பாடியில் போட்டதால் தான் வந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மீண்டும் உங்களுடைய அன்னைக்கு சொன்னோம், நாங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னோம். இன்னைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தந்திருக்கிறோம். அதே போல கட்டணம் இல்லாமல் டவுன் பஸ்ல பெண்கள் போலான்ற அந்த திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அதே காலை உணவு திட்டம், இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை நாங்கள் தந்திருக்கிறோம். மீண்டும் எங்க ஆட்சி வந்தா 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய்க்கு உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கிறோம்.